ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் நியூஸ் டிஎன் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? தொடர்புக்கு 8072147276. நியூஸ் டிஎன் சேனலுக்கு வணக்கம். சமீப காலமாக குறிப்பிட்ட இந்த 2 வாரங்களாக நமக்கு அதிக மிரட்டல்கள் வருகிறது. மஞ்சளுக்கும் நமக்கும் கண்டம் சரியில்லை என்று ஜோசியக்காரர் சொல்லியிருக்கிறார். மஞ்சள் கொடி இருக்கக்கூடிய கட்சிகளிலிருந்து அதிகமாக மிரட்டல்கள் வருகிறது. அது மூலமாக இருக்கலாம், அணிலாக இருக்கலாம், அல்லது பழுத்த ஒரு பழமாக கூட இந்த சீசனுக்காக வரக்கூடிய அந்த பழமாக கூட இருக்கலாம். பல மிரட்டல்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக கேப்டன் அந்த வால்பேப்பர் டிபியை வைத்து கடந்த வாரங்களில் பல மிரட்டல்கள் வந்தது. சாம்பிளுக்கு ஒரு வீடியோ பாருங்கள். சார் சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க? சரி, ஓகே, சரி, இப்போ என்ன பிரச்சனை சொல்லுங்க. சட்டத்துக்கு புறம்பானது இல்லை, சட்டத்துக்கு புறம்பானது ஏதாவது போட்டிருக்கா? சட்டத்துக்கு புறம்பானது ஏதாவது போட்டிருக்குமா சார்? இல்ல இல்ல, உங்க கட்சிக்குள்ள கூட தான் மனசுக்கு தோன்றதெல்லாம் பேசுறாங்க மேடையில. வேற யாரும் வந்து கேக்குறதா? இல்லையே. சொல்லுங்க சார். ஆமா ஆயிடுவோம், ஆமா ஆயிடுவோம். சரி, சரி, ஓகே, தாராளமா போய் பேசுங்க. லீகலா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, பாத்துக்கலாம். சந்தோஷம். சரி, அப்படியா? சரி, மிரட்டினதுக்கு நன்றி. கெட்ட வார்த்தை இல்லாத ஒரு சாம்பிள் வீடியோ தான். இதை தவிர்த்து பல 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 கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்திய பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தங்களுக்கு பேசிய ஆடியோ வீடியோக்களை எக்ஸ்க்ளூசிவாக வைத்திருக்கிறோம். கூடிய விரைவில் வெளியிடுவோம். அதாவது ஒரு விமர்சனத்தை கூட தாங்க முடியாத அளவிற்கு தான் உங்களுடைய கட்சி தொண்டர்களை நீங்கள் வளர்த்திருக்கிறீர்கள் என்பதற்கு இதுவே சாட்சி. பொதுவாக அரசியல் மேடைகளில் எதிரே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை, தத்துவங்களை விமர்சனம் செய்வது ஒரு நியாயமான ஒரு விஷயம்தான். அந்த விமர்சனத்தை தாங்காதவர்கள் அரசியலுக்கே வரக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. விமர்சனம் வையுங்கள், அசிங்கமாக திட்டினால் இப்படித்தான் அம்பலப்படுத்துவோம். நேற்றைய தினம் நம்மளுடைய காணொலியிலிருந்து வந்ததை தற்போது எக்ஸ்க்ளூசிவாக நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக நம்மளை கூடிய விரைவில் முடித்து விடுவார்கள் என்று நம்புகிறேன். அதற்காக நீங்கள் ஒருவேளை 5 மணிக்கோ 1 மணிக்கோ வீடியோ வரவில்லை என்றால் நியூஸ் டிஎன் ரோல், நியூஸ் டிஎன் டுடே, நியூஸ் டிஎன் லேட்டஸ்ட், நியூஸ் டிஎன் சேகுவரா, சுபஸ்ரீ, நியூஸ் டிஎன் யோகேஷ், நியூஸ் டிஎன் காந்தி என்று சர்ச் செய்து கொண்டே இருங்கள். ஏதோ ஒரு வடிவில் அன்று நாங்கள் வந்து விடுவோம், அல்லது அடுத்து மறுநாள் நிச்சயமாக வந்து விடுவோம் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் நாம் நேற்று போட்ட அந்த காணொலியின் ஷார்ட்ஸில் பார்க்க இருக்கிறோம். முதலில் டேய் உடியா பையா, நாங்கள் இங்கு வீடியோ போடுவதற்கும் இந்த கமாண்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா என்றால் நீங்கள் நகைச்சுவையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது ஒரு அருவருப்பான வார்த்தை. அடுத்ததாக அந்த லோகோவை நன்காக பாருங்கள். இந்த நாய் வேற ஒரு பக்கம் தொல்லை. அவர் எந்த நாயை கூப்பிடுகிறார்? பொம்பேரி நாயா அதுவா, அல்லது ராஜபாளையம் நாயா அதுவா, அல்லது ராட்ரிவர் நாயா அதுவா என்று தெரியவில்லை. நாங்கள் ஒரு குட்டி நாய் அதுவாக கூட நாங்கள் இருக்கலாம். தெளிவாக நீங்கள் சொல்ல வேண்டும். மனசுக்குள்ள எவ்வளவு வன்மண்டா உனக்கு இருக்கத்தானே செய்யும். அதில் நாங்கள் சக்கரவர்த்தி அல்லவா. அடுத்ததாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது, நேத்து இந்த கூட்டத்தில் நீ மட்டும் இருந்தா என்ன ஆயிருப்ப, நான் சிக்கியிருப்பாங்க பழத்தை. அந்த மாதிரி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பொட்டி கொடுத்த உடியா யாரு, அதை பார்த்தா உடியா பை என்ன யார், அதாவது பொட்டி கொடுத்தது யார் என்று நீ சொல்லு அப்படி என்று கூடவே அந்த வார்த்தையை சேர்த்திருக்கிறார். பொட்டி வாங்கினது யாரோ அவர்களுக்குத்தானே தெரியும் அந்த பொட்டி யார் கொடுத்தார் என்று, எவ்வளவு கொடுத்தார் என்று, எத்தனை பொட்டி எந்த நாளில் எந்த இடத்தில் கொடுத்தார் என்று தெரியும். எதுவுமே தெரியாம எங்களுக்கு எப்படி தெரியும்? ஆனால் பொட்டி வாங்கியிருக்கிறது, அது மட்டும் எங்களுக்கு தெரியும் என்பதை இந்த இடத்திலே தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். அடுத்ததாக ஒருவர் மலையாளத்திலே திட்டியிருக்கிறார். எண்டா மோனே என்று திட்டியிருக்கிறார். அது மலையாளம் வார்த்தை தானே, மவனே. அதற்கு முன்னால் பி ஏதோ போட்டிருக்கு. அப்போ மோனே இல்லை, எண்டா மோனே இல்லை. அது ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை என்று நான் நினைக்கிறேன்.
மீண்டும் அதே வார்த்தை. இப்படி கெட்ட வார்த்தைகளுக்கு மத்தியில் நமக்கு ஆறுதலாக சில கமாண்டுகளும் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்காகவே நாங்கள் இன்னும் அதிகமாக பணியாற்ற கடமைப்பட்டிருக்கின்றோம். அதில் ஒன்று, உங்கள் தைரியத்தை பாராட்டுகிறோம், பாராட்டி ஆகணும், ஹார்ட்ஸ் ஆஃப் டியர் டீம் என்று இவர் போட்டிருக்கிறது ஒரு புல்லரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் அடுத்ததே மனத்தை, அதாவது முகத்தை சுழிக்கக்கூடிய அந்த செயல் இருக்கிறது. என்னடா வீடியோ பண்ணுறீங்க, கேணக்கிற்கு குறுக்கட்ட அரை வேக்காடு மட்டைகள். ஆஹா, இன்னும் ஒரு தமிழ் இலக்கிய ஒரு சொற்றாடலோடு இவர் எழுதுகிறார். இவரை நம்ம கண்டிப்பாக ஒரு ஏதாவது ஒரு இடத்துல பண்ணி ஆகணும். அடுத்ததாக, ஏண்டா வீடியோ பசங்களா ஒருத்தன் அவங்களுக்கு கழுவி விட்டுருக்கான், இன்னும் இதை பற்றி என்னக்காவது வீடியோ போட்டுருக்கலாம். அதாவது யார் யாருக்கு வேண்டாலும் கழுவி விடுறார்கள் என்று இவருடைய வாதமாக இருக்கிறது. பொதுவாக இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு தேர்தல் இவர்கள் யார் இடத்தில் போய் சாப்பிட்டு விட்டு கை கழுவுகிறார், கை சொல்கிறேன், கை கழுவுகிறார் என்பதை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். அடுத்ததாக நாம் டயர் நக்கி ஃபேமிலி யாரை கூறுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக இந்த கமாண்டை நான் வாசிக்கவே என்னால் முடியவில்லை, அருவருப்பாக இருக்கிறது. அந்த கமாண்டை நீங்களே மனம் தைரியத்தோடு படிங்கள். எந்த அளவுக்கு தன்னுடைய கட்சி தொண்டருக்கு நாகரீகத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பதை இந்த கமாண்டில் நாம் தெரிந்து கொள்ளலாம். இவர்கள்லாம் நாளை ஆட்சியை பிடித்தால் இந்த சமூகம், இந்த நாடு, இந்த மக்கள் எப்படி இருப்பார்கள் என்று நீங்கள் நினைத்து பார்க்கவே வேணாம். அது பயமாக இருக்குது, அப்படி வேலை நினைக்காதீங்க, அது வர்றதுக்கு வாய்ப்பும் இல்லை. நீங்க தாண்டா தற்கூரி, வீட்டு குழந்தைகள் மேடையில் ஏறினா மேடை என்னத்துக்கிட ஆகும். ஆஹா, இந்த தற்கூரி கூட்டத்தில் ஒரு சயின்டிஃபிக்காக, அதாவது அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், வீட்டு குழந்தைகள் எல்லாரும் மேடைக்கு ஏறினா மேடை அதாவது வெயிட்டு தாங்காமல் சரிஞ்சிராதா என்ற ஒரு நல்ல யோகத்தில் சொல்லுகிறார். ஆனால் தற்கூரி அவர்களே, நாங்கள் அப்படி சொல்லவில்லை. ஒரு குடும்பத்தின் குழந்தைகள் மட்டுமே மேடையில் ஏறி கொண்டிருக்கின்றது. உங்கள் வீட்டு குழந்தைகள் ரீல் செய்து கொண்டு படிக்காமல் கத்தி அருவாளை தூக்கி சுத்தி கொண்டிருக்கின்றது. இதை யோசிங்க என்றுதான் நாங்கள் சொன்னோமே தவிர இப்படி சொல்லவில்லை என்பதை அவருக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறோம். இவ்வளவு நேரம் நம்ம ஷார்ட்ஸை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தோம். இனிமேல் தான் மெயின் பிக்சர், மெயின் வீடியோவில் இருக்கிறது. சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் அதை நாம் சந்திக்க இருக்கிறோம். சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதே நேரத்தில் மீண்டும் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன், இந்த வீடியோவையும் காலி செய்யலாம். அதனால் நாளை வீடியோ வரவில்லை என்றால் நியூஸ் டிஎன் ரோல், நியூஸ் டிஎன் லேட்டஸ்ட் வீடியோ என்று டைப் செய்து கொண்டே இருங்கள். ஏதோ ஒரு வடிவில் நாங்கள் மீண்டு விடுவோம் என்று உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்பப்போது கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். இன்றைய அடுத்து லாங் வீடியோவில் இருக்கக்கூடிய கமாண்டுகளை படிப்போம். மணி மைண்ட் வாய்ஸ், நானே கூட்டணி பிச்சைக்காக செலவு செஞ்சு கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன், இவனுங்க அதை காலி பண்ணிடுவானுங்க போலயே. டெஃபினெட்லி அஃப்கோர்ஸ், டெஃபினெட்லி தட்ஸ் மை ஜாப். எஸ், பழம் இருக்கும் இடத்தில் அணில் இருக்கும், அணில் இருக்கும் இடங்களில் பழம் இருக்கும், பழம் எங்கேயெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அணில் இருக்கும். அதாவது இவர் அரசியலாக சொல்லவில்லை, ஒரு இயற்கையை சொல்கிறார். இப்போது சீத்தாப்பழமோ மாம்பழமோ சப்போட்டா பழமோ எதுவாக மரத்தில் இருந்தால் அதை உடனே நம்ம பெருத்து சாப்பிட்டால் அதில் ஒரு டேஸ்ட் கம்மியாக விடும். ஆனால் அதுவே அணில் கடித்த பழமாக இருந்தால் அதை நாம் சாப்பிடும்போது டேஸ்டாக இருக்கும். அதாவது இந்த தலையை அந்த இடத்திலும் பார்க்கலாம், இந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைகளை இந்த இடத்திலும் பார்க்கலாம். ஆக பழமும் அணிலும் ஒன்று என்பதை இவர் அழகாக ஒரு வடிவத்தில் சொல்லுகிறார். எங்கள் ஐயா சின்னையா பற்றி பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு, அவருக்கு என்ன தகுதி இருக்கு என்று நான் திரும்ப கேட்க மாட்டேன், அது வேறு. அடுத்ததாக, ஆண்ட பரம்பரைன்னு சொல்றவனுங்க ஒட்டுமொத்த கூட்டத்துக்கே இந்த 2 அறிவாளி தான் உள்ளார்களா, ஏன் மற்றவர்கள்லாம் முட்டாப்பல்? ஆகா, இது ஒரு அற்புதமான ஒரு கேள்வியாக இருந்தாலும் சற்று சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. போய் புள்ள குட்டிகளை படிக்க வைத்து நல்ல வேலைகளை சேர வைக்கணும். ஆமாம், அவர் நடத்தக்கூடிய அந்த கல்லூரியிலே டொனேஷனே 3 லட்சம் வாங்குகிறார்களாம். ஆனால் மேடையில் படிங்க என்று சொல்கிறார். அதாவது அவருடைய சமூகத்தில் இருப்பவர்களுக்கு மட்டுமாவது கல்வி இலவசமாக கொடுப்பாரா என்ற ஒரு கேள்வி நம்மிடமே எழுகிறது. அடுத்ததாக, நீ ஆம்பளையா இருந்தா எனக்கு மெசேஜ் பண்ணு, உன்னோட ஃபோன் நம்பர் சென்ட் பண்ணு. நீ பொம்பளையா இருந்தாதான் நான் கொடுப்பேன், ஆம்பளைக்கு நான் ஏன் பேசணும்? சொல்லு, நான் ஏன் பேசணும்? இது என்ன நியாயம்? உலக வழக்கம் என்ன? ஒரு ஆண் ஒரு பெண்ணு கூட பேசினா நல்லது, இல்லை ஒரு ஆண் பெண் கூட பேசினா நல்லது. ஆணு எப்படி பேசணும் எனக்கு பிடிக்கல. அது நான் அப்படி பேசினாலும் என்ன மச்சா சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா, சரி ஓகே வரடா அப்படின்னு வச்சிருவேன். இதே ஒரு பெண்ணாக இருந்தா என்ன சாப்பிட்டியா, நல்லா இருக்கு, அப்படி பேசினாதானே அது கிளுகிழுப்பாக இருக்கும். இது என்ன நியாயம்? தயவு செய்து இப்படி நீங்கள் கமெண்ட் பண்ணாதீர்கள், வேறு ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக, நியூஸ் டிவி சேனல் ஒழிந்து போக உங்கள் சேனல் எங்களை வச்சு சோறு தின்ற நாயங்க நீங்கள் எல்லாம் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு தெரியல. ரொம்ப வருத்தப்படாதீங்க, நாங்கள் இப்படித்தான் இருப்போம்.
அடுத்தாக ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு 4 கமெண்ட்களை சேகரித்து உங்களுக்காக இதோ வருகிறேன். சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம். அதாவது இந்த ஷோவிலே முக்கியமான கருத்து என்னவென்றால், துரோகத்தை மன்னிக்கலாம், நம்பிக்கை துரோகத்தை ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டோம். என்னவென்றால் கூடவே இருந்து கொண்டு ஃபேக் ஐடியை கிரியேட் செய்து தனக்குத்தானே புகழ் தேடக்கூடிய அந்த பச்சோந்திகளை நாங்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டோம். அதில் துரியா புத்தா என்ற ஐடியிலிருந்து யோகேஷ் உங்களுடைய எக்ஸ்பிரஷன் வெரி கியூட் என்று வந்திருக்கிறது. இப்படியான செய்யக்கூடிய அவசியமில்லை. உயிரை கொடுத்து அங்கே 3 பேர் நடித்து கொண்டிருக்கும் பொழுது கெஸ்ட்ரோலாக வந்து கொண்டிருப்பவருக்கு இப்போ ஸ்பெஷலாக ஒரு கமெண்ட் வருகிறது என்றால் பல சந்தேகங்களை எழுப்புகிறது. இதற்காக ஒரு உளவுப்படையை நாங்கள் தயார் செய்து கொண்டு நாட்டு எல்லையில் வைத்திருக்கிறோம். அதில் யார் என்ற அந்த பெண் என்பதை அவர்களே ஒப்புக்கொண்டால் அது நன்றாக இருக்கும். அடுத்த கமெண்டுக்கு போவோம். நீ சோறு தின்ன மற்றவங்களை ஏன் அசிங்கப்படுத்து? நீங்க சோறு தின்ன மற்றவங்களுடைய வாழ்க்கை குடியில அடிக்கிறீங்களே, அவங்கள வளர விடாம செய்யறீங்களே, அவங்கள படிக்க விட மாட்டேங்கிறீங்களே, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த மாட்டீங்களே, அவங்க மட்டும் நல்லா பெரிய பெரிய பில்டிங்ல இருக்காங்க, இவர் குடிசை வீட்டிலே இருக்காங்களே, அப்படி என்று எனக்கு எல்லாம் கேட்கதான் ஆசையே தவிர ஆனால் எனக்கு அது கேட்க மனது வரமாட்டேங்கிறது. சேகோரா முட்டாப்பலை, நான் முட்டாள்தான் இப்படி வீடியோ போட்டு கொண்டிருக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்னும் பல மிரட்டல்கள், அசிங்கமான மிரட்டல்கள், அவர்கள் எந்த கட்சியில் இருக்கிறார்கள், எந்த பொறுப்பில் இருக்கிறார்கள் என்று ஒப்புக்கொண்டு ஆடியோ கால் செய்து மிரட்டிய வீடியோ முதற்கொண்டு நம்பர் முதற்கொண்டு கூடிய விரைவில் வெளியிடுகிறோம். நீங்கள் இந்த போன்ற தொடர்ந்து எங்களை திட்ட வேண்டும், கால் செய்து மிரட்ட வேண்டும் என்று ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். உங்களை நாங்களும் அம்பலப்படுத்துவதற்காக ஆசையாக காத்து கொண்டிருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.